அருண் விஜய் சிறந்த நடிப்புங்க. ஏன்னா இந்த படத்தை மொத்தம் அவர் காது கேட்காம வாய் பேச முடியாம ஒரு பியூட்டிஃபுல் எமோஷன் கொடுத்திருக்காரு. இந்த மூவி வந்துட்டு யார் யாரெல்லாம் பார்க்கலாம்னாக்கா எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். ஏன்னா இதுல சொல்ல வந்த விஷயத்த அவ்வளவு டீட்டெயிலா சொல்லல, பட் நாமளே புரிஞ்சுக்கணும்னு விட்டுட்டா நினைக்கிறேன். ஏன்னாக்கா ஒரு சீன் வருதுங்க, அந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். ஹேண்டிகேப்ட்ஸ்க்கு நார்மல் மனுஷங்களுக்கு அவங்களுக்கு இருக்கிற ஃபீலிங் எப்படி இருக்கும். ஹேண்டிகேப்ட்ஸ்னாலே நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குன்னு எல்லா விஷயத்துக்கும் இன்னொருத்தர் சார்ந்து இருக்கணும் சொல்லிட்டு. சில பேர் பணக்காரன் இருக்கிறாங்க, அதை விட்டுட்டு ரொம்ப கஷ்டப்படுறவங்க வந்துட்டு அவங்க டெய்லி லைஃபே ரொம்ப கஷ்டமா இருக்கும். பணம் இல்லாதவங்க ஏழைதவங்க வந்துட்டு அவங்கள வந்துட்டு சில பசங்க வந்துட்டு இந்த மாதிரி பண்றதுனால எல்லாருக்கும் கெட்ட பேர் வருது. அவங்க வந்துட்டு மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. இந்த படத்துல ஒரு சீன் வருது இன்டர்வல் கிட்ட, ஆனா அது வந்துட்டு முழுக்க தப்புன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அப்படியேப்பட்ட மனுஷங்களும் இந்த உலகத்துல நம்ம கூட இருக்கிறாங்க. நினைக்கும் போது கஷ்டமா தான் இருக்கு. பட் இந்த படத்துல ஹீரோ வந்து அவனை பனிஷ் பண்ணிடுறான். அவன் பண்ணது ரைட்டா அவங்க, பட் கோர்ட் அவனை விடுதலை பண்ணிடுச்சு. இதுதான் ஒவ்வொரு எல்லாம் மூவியோட ஒன்லைனுங்க. அவன் பண்ணது ரைட்டா ராங்க, 2 பேரை சாவடிச்சிட்டான், இன்னொருத்தனை எப்படி சாவடிக்கிறான், கோர்ட் அவனுக்கு விடுதலை பண்ணிச்சா இல்லையா, இதுதான் ஓவரால மூவி ரிவ்யூங்க. தேங்க்யூ.